பதில் எப்படி ஆஸ்திரேலிய அணியினருக்கு பதிலுக்கு 2023ஆம் ஆண்டு தோல்விக்கு 2024ஆம் ஆண்டு பதில் வழங்கினார்களோ அதே போன்று இங்கிலாந்து அணிக்கும் பதிலுக்கு பதில் வழங்குவார்களா அல்லது மீண்டும் ஒரு அடியை கொடுக்குமா இங்கிலாந்து? பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சொல்லுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதே போன்று பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய மிக முக்கியமான போட்டியாக இருக்கக்கூடிய 2 அரையிறுதி போட்டிகள் நான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவேற்றம் செய்யும் பொழுது குறிப்பாக முதலாவது அரையிறுதி போட்டி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது ஆப்கானிஸ்தான் அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கான முதலாவது அரையிறுதி போட்டி முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு நான் இந்த அணி வெற்றி பெற்றது என்பதாக உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று 2வது அரையிறுதி போட்டி தொடர்பாக தான் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி, அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான போட்டி. குறிப்பாக இந்திய ரசிகர்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள். பதிலுக்கு பதில் எப்படி ஆஸ்திரேலிய அணியினருக்கு பதிலுக்கு 2023ஆம் ஆண்டு தோல்விக்கு 2024ஆம் ஆண்டு பதில் வழங்கினார்களோ அதே போன்று இங்கிலாந்து அணிக்கும் பதிலுக்கு பதில் வழங்குவார்களா அல்லது மீண்டும் ஒரு அடியை கொடுக்குமா இங்கிலாந்து? பார்ப்போம். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2 அணிகளுமே இதுவரைக்கும் மொத்தமாக 4 T20 வேர்ல்ட் கப் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். T20 உலக கோப்பைகளில் 4 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 4 போட்டிகளிலே 2 போட்டிகளிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று 2 போட்டிகளில் இங்கிலாந்து அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக இந்திய அணியினர் 218 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கிலாந்து அணியினர் மொத்தமாக 200 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டுமே மிகச்சிறப்பான அணி, இரண்டுமே ஒன்றுக்கொண்டு சளைத்த அணி கிடையாது. துடுப்பாட்டத்திலும் சரி, பந்து வீச்சிலும் சரி, களத்தருப்பாட்டத்திலும் சரி ஒன்றை ஒன்று சளைத்த அணி கிடையாது. அதாவது ஒன்று மேல் ஒன்று கீழாக இருக்கக்கூடிய அணி கிடையாது. இரண்டுமே ஒரு தரமான அணி. இரண்டு நபர்களுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் 2 அணியினுடைய துடுப்பாட்டத்தை பார்த்தோமாக இருந்தால், அதாவது இந்திய அணியில் எப்படி இறுதி வரைக்கும் துடுப்படுத்தக்கூடிய துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் இங்கிலாந்து அணியிலும் இறுதி வரைக்கும் துடுப்படுத்தக்கூடிய துடுப்பாட்ட பந்து வீச்சக்கூடிய துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய அணியினுடைய ஸ்குவாடை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், அதாவது ரோஹித் சர்மா அதே போன்று விராட் கோலி மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரோஹித் சர்மா அற்புதமான முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார், மிகச்சிறந்த ஒரு ஃபார்மில் இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சூரியகுமார் யாதவ் அதே போன்று ஹார்திக் பாண்டியா இப்படி சிறப்பாக தரமாக சம்பவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பந்து வீச்சிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஹர்ஷ்தீப் சிங் தன்னுடைய ஃபோமிலே சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். இந்த பருவ காலத்திலே இந்தியாவிலே அதிகமாக விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சலாக இந்த ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறார். உண்மையிலே அற்புதம். ஒவ்வொரு போட்டிகளிலும் 2-3 ஓட்டங்களை கொடுத்தாலும் 2-3 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டுதான் இருக்கின்றார். அதே போன்று ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றொரு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேல் இருக்கின்றார். அதே போன்று ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார்கள். உண்மையிலே அற்புதமான ஃபோமில் இருக்கின்றார்கள். இதுதான் இந்தியா அணி. அதே போல நாங்கள் இங்கிலாந்து அணியை இப்போ எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இங்கிலாந்து அணியும் சலைத்திடப்பட முடியாது. அதாவது மீண்டு எழுந்து வந்திருக்கின்றார். மாண்டவன் மீண்டு வருவான் போன்று மீண்டு வந்திருக்கின்றார்கள் அரையிறுதிக்கு. அருமையாகத்தான் இருப்பார்கள். அருமையான துடுப்பாட்ட ஃபோமில் இருப்பனர். குறிப்பாக ஜோஸ் பட்லர் சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரர் தற்பொழுது வரைக்கும். அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற போட்டியில் அட்டகாசமான முறையில் துடுப்படுத்தாடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். அதே போன்று லிவிங்ஸ்டன் இருக்கின்றார். அதே போன்று பென் டிக்கெட் இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் பார்த்தோம்னா ஹரி புரோக் இருக்கின்றார். இப்படி சிறப்பான ஒரு சம்பவம் செய்யக்கூடிய அணியாகத்தான் இந்த இங்கிலாந்து அணி இருக்கிறது. அதே போன்று ஜோஃப்ரா ஆச்சார் மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பியது மிகப்பெரிய ஒரு பலம். துடுப்படுத்தாடக்கூடியவர். அதே போன்று சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் பும்ரா. எப்படியோ அதே போன்றுதான் ஆச்சர். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சகலத்துறை வீரர்களாக பந்து வீசி துடுப்படுத்தாடக்கூடியவர்களாக இங்கிலாந்தில் இருக்கின்றார்கள். மொயின் அலி அதே போல ஆதில் ரசீதும் ஒரு வகையிலே பந்து வீசி துடுப்படுத்தாடக்கூடியவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டி 2 அணியும் சிறந்ததொரு அணி. 2 அணியும் ஒன்று கொண்டு சளைத்த அணி அல்ல. இரண்டுமே நல்ல ஃபோமில் இருக்கின்றார்கள். எந்த அணி வெற்றி பெறுவார்கள் என்பதாக தாங்கள் யூகிக்கக்கூடிய வகையிலே போட்டி அமையும். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி வெற்றி பெற போகின்றது என்பதாக. உங்களுக்கு எந்த அணி பிடிக்கும் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக நீங்க பதிவிடுங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.